உங்க குழந்தைங்க ரொம்ப பிரைட்டா இருக்காங்க ஆனா ஸ்கூலுக்கு போனா ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்றாங்களா? இட்ஸ் நாட் அபவுட் ஸ்டடியிங் ஹார்ட், இட்ஸ் அபவுட் ஸ்டடியிங் டிஃப்ரெண்ட். குழந்தைங்க கிட்ட லேர்னிங் ஸ்டைல்ஸ் வந்து 4 டைப்ஸ் இருக்கு. அது என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் டைப் விஷுவல் லேர்னர்ஸ். ஸோ விஷுவல் லேர்னர்ஸ்ங்கிறவங்க எப்பவுமே ஒரு பிக்சர்ஸை பார்த்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஷோ மீ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு பிக்சர்ஸா நம்ம காமிச்சோம் அப்படின்னாக்கா ஒரு கான்செப்ட் அவங்க ஈஸியா லேர்ன் பண்ணுவாங்க. செகண்ட் டைப் ஆடிட்டரி லேர்னர்ஸ். அவங்களுக்கு ஒரு விஷயத்தை பார்க்கறத விட யாராவது சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு ஈஸியா புரியும். ஒரு கான்செப்டை எடுத்தோம்னா நம்ம அதை அவங்களுக்கு படிச்சு காமிச்சாலோ அவங்களுக்கு அது ஒரு ஸ்டோரி ஃபார்மேட்ல சொன்னாலும் அந்த கான்செப்ட் அவங்க ஈஸியா லேர்ன் பண்ணி அப்சர்வ் பண்ணுவாங்க. தேர்ட் டைப் கினெஸ்தெட்டிக் லேர்னர்ஸ். இவங்க எப்பவுமே சொல்லி கொடுக்கறதையும் பார்த்து படிக்கிறதை விட அவங்க செஞ்சு பார்த்து படிச்சுப்பாங்க. ஒரு கான்செப்டை அவங்க அதை பிராக்டிஸ் பண்ணி அவங்க அதை மாடல் பண்ணி பண்ணும்போது அந்த கான்செப்ட் அவங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும், ரொம்ப ஈஸியாவே அதை கத்துப்பாங்க. ஃபோர்த் டைப் ரீடிங் ஆர் ரைட்டிங் லேர்னர்ஸ். இவங்களுக்கு எப்போதுமே வந்து ஒரு விஷயத்தை எழுதி பார்த்தா அவங்களோட மைண்ட்ல அந்த கான்செப்ட் நல்ல ஈஸியாவே ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் உங்க குழந்தைங்க படிக்கிறாங்க படிக்கல அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன டைப் ஆஃப் லேர்னர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம்னா அவங்களுக்கு அந்த விதத்துல நம்ம சொல்லி கொடுக்கும் போது அவங்க கான்செப்ட் ஈஸியா அப்சர்வ் பண்ணி லேர்ன் பண்ணிப்பாங்க.